வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். காரணம் 2009ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக நடந்த இன அழிப்பை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இதனை இன அழிப்பு என்று ஏற்றுக்கொள்வதற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. பல நாடுகளிடம் இது சார்ந்த ஒரு தேடலோடு பல விடயங்களை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கான ஒரு தீர்வை சர்வதேசம் எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் தற்பொழுது ஸ்காட்லாந்து அதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது என்றும், ஸ்காட்லாந்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானம் தமிழர்களுக்கு எதிராக 2009ஆம் ஆண்டு நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை பறைசாற்றுவதற்கான களத்தை எடுத்திருக்கிறது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. ஸ்காட்லாந்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழர் விடயத்தை குறித்து என்ன களங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன, 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலை அங்கீகரிக்கப்படுவதற்கான களத்தை ஸ்காட்லாந்து முன்னின்று எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க தொடங்கி இருக்கிறதா? இந்த கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது. இந்த தீர்மானம் எதனை மையப்படுத்திய தீர்மானம் என்றால், ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழர்களை மையப்படுத்தியது. தமிழ் இன படுகொலைக்கு அங்கீகாரமும் தன்னாட்சிக்கான ஆதரவும் என்கின்ற தலைப்பில்தான் இந்த தீர்மானம் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த தீர்மானத்தை பில்குட், கிளாங்கோ என்கின்ற இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை அந்த ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு 11 பேர் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். கிரைன் ஆடம், கிளார் ஆடம்சன் என்று பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. அப்படி ஒரு 11 பேர் இதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஸ்காட்லாந்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது, தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடிவை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு சர்வதேசம் முன் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. சர்வதேசம் முன் வர வேண்டும் என்றால் எந்த கணக்கீட்டில் சர்வதேசம் இதனை முன்னெடுக்க வேண்டும்? தமிழர்களுடைய நெடுங்கால கோரிக்கையாக இருக்கக்கூடியது பொது வாக்கெடுப்பு நடத்தி அதிலே தங்களுக்கான தீர்வை உருவாக்க வேண்டும் என்று. அந்த வாக்கெடுப்பை நடத்துவதற்கான களத்தை உருவாக்குவதற்கு சர்வதேசம் முனைப்பு காட்ட வேண்டும். 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது ஒரு துல்லியமான இனப்படுகொலை. இது இலங்கை ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு ஒரு இனத்தையே அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்ட விடயம்தான் இந்த இன அழிப்பு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த இன அழிப்பை மையப்படுத்தி பல தீர்மானங்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த தீர்மானங்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடிய ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது இலங்கை ஆட்சிவிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த சூழலில் அதற்கான ஒரு விடிவை எழுதுவதற்கு சர்வதேசம் முன் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலுப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அந்த இறுதிக்கட்ட போரில் 46,000 1,50,000 மேற்பட்ட தமிழர்கள் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மனித உரிமை ஆணையம் அப்பொழுதே கணக்கெடுத்து அறிவித்திருக்கிறது என்கின்ற தகவலை வைக்கிறார்கள்.
ஆனால் இதை தெரிந்திருந்தும் நாம் அமைதி காப்பது ஏன் என்கின்ற கேள்விதான் இதுவரை விளங்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதில் 2011ஆம் ஆண்டு ஐநா மன்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புணர்வு குழுவின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம், அந்த தீர்மானம் இலங்கைக்கு எதிராக பல விடயங்களை சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி அதற்கான ஒரு தீர்வை காண்பதற்கு அப்பொழுதும் நாம் சுணக்கம் காட்டிவிட்டோம். அதன் பின்பு 2013ஆம் ஆண்டு ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையத்தின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்திலும் இலங்கை செய்திருக்கக்கூடிய மகா பெரிய கொடூர சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அவர்கள் பல அழுத்தங்களை அப்பொழுது இலங்கைக்கு கொடுத்திருந்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அழுத்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான தீர்வை செய்வதற்கு இலங்கை முயற்சித்ததா என்றால் இல்லை என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் ஆண்டுகள் பல கடந்த பின்பு தமிழர்களுடைய தீர்வை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்மளுடைய மனிதநேயம் எங்கே போய்விட்டது என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் மிக தீவிரமான ஒரு கவனத்தோடு சர்வதேச நாடுகள் முன் வந்து இலங்கையின் மீது இனப்படுகொலை செய்த நாடு என்கின்ற விடயத்தை அங்கீகரிக்க வேண்டும். தமிழர்களுடைய தீர்வு என்ன என்பதை தமிழர்களை மையப்படுத்தி அவர்கள் விரும்புகின்ற தீர்வை கொடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்று இதிலே கருத்துகள் பதிவிடப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 15ற்கு மேற்பட்டவர்கள் ஆதரித்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் ஸ்காட்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்டு இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்திதான் வருகின்றன. அப்படி இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இலங்கை செய்தது இனப்படுகொலைதான் என்பதை ஏற்ற முதல் நாடாக ஸ்காட்லாந்து மாறும் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காலம் கடந்தேனும் ஸ்காட்லாந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் பாராட்டுக்கு உரியதாகவும் வியக்க வைக்கக்கூடியதாகவும் தமிழர்களுக்கான தீர்வை நோக்கிய ஒரு நகர்வை சுமந்து கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதுதான் நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு சில நாடுகள் முனைப்புடன் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று வேகம் கட்டியிருக்கிறது. அதில் ஸ்காட்லாந்து முதலிடத்தில் இருப்பதாகத்தான் இப்பொழுது உள்ள சூழலில் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.